ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு 3D ரொட்டேஷன். அதாவது ஒரு பாக்ஸ் ஷேப்பை வச்சுக்கிட்டு நம்ம 3D ரொட்டேஷன் ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளானதுங்க, அது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 4 ஃப்ரேம் தான். 4 ஃப்ரேம் இந்த ப்ராக்டிக்கலை ஈஸியாக முடிச்சவங்க எக்ஸ்டர்னல்ட்டாக ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள். ஓகேங்களா, ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து நான் வரைகிறேன். பட் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை விட இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பாக மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதோட ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதோட ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி ஸ்கொயர் ஷேப் எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். ஹைட் அண்ட் வித் ஒரே வேல்யூவில் இருந்துச்சுனாக்கா அதுதான் ஸ்கொயர். எல்லாம் முடிஞ்சிங்களா? ஸோ ஐ காட் அ ஸ்கொயர். இப்போ ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குனாக்கா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவில் போய் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 100 × 100 எல்லாம் முடிஞ்சிங்களா? ஓகே, இதை நான் இப்போ இங்கே வச்சுட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து கலர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயமே இது அடங்கியிருக்கு. என்னோடய ஃபில் கலர் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பியூர் பிளாக் ஆக்கிடுறேன். ஓகேங்களா, மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் ஆக்கிடுறேன். ஆக்கிட்டு now what I am going to do is இந்த இதை டபுள் கிளிக் பண்ணி, அதாவது நம்ம ஸ்கொயரை செலக்ட் பண்ணி மார்க்யூ டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சாரி, நம்ம ஃப்ரீ ஃபார்ம் டூல் எடுத்து வச்சுட்டு இதை ஒரு 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி அகைன் அப்படியே குறைச்சிக்கோங்க. ஜஸ்ட் 35. ஓகேங்களா, எனக்கு ஏன் நான் 45 முன்னாடி சொன்னேன் அப்படின்னாக்கா, ஏன்னா டக்குன்னு 45 போய்ட்டு ஒரு 35 டிகிரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாக்கா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், லைன் டூல் எடுங்க. லைன் டூல் எடுத்து இந்த இடத்துக்கிட்ட இருந்து ஒரு லைன் வரைங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு பாக்ஸோட ஹைட் எவ்வளோ இருக்குமோ அந்த ஹைட்டுக்கு. ஓகே, ஸோ வரைஞ்சிட்டு இப்போ இந்த லைனை காப்பி பண்ணுங்க. சாரி, இந்த லைனை இப்போ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ரைட் கிளிக், காப்பி. அகைன் இதே எடுத்துகிட்டு வச்சு ஒரு பேஸ்ட்டு கொடுங்க. இது இப்போ பேஸ்ட் ஆயிரும். இப்போ இதை கொண்டு போய் இந்த கார்னரில் வச்சுருங்க. ஓகே, அண்ட் தென் இதை செலக்ட் பண்ணி ஒரு காப்பி, தென் பேஸ்ட். ஸோ இதை பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சுருங்க. வேலை முடிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் அகைன் ஒரு லைன் டூல் எடுத்து இந்த பாக்ஸை இப்போ கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓகே, ஒரு பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கலர் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன கலர் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு கிரே கலர். அதாவது இந்த பாக்ஸில் ஒரு இடத்துல லைட் அடிக்கிற மாதிரி. ஸோ ஒரு கிரே கலர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரை செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட ஃபில் பண்ணிட்டேன். கிரே கலராக இருக்கா? சாரி, இது கலர் மாறல. ஸோ ஜஸ்ட் கிரே கலரை கரெக்டாக எடுத்து கிளிக் பண்ணி கிரே கொஞ்சம் டார்க் கிரேவாக எடுத்துக்கோங்க. டார்க் கிரே எடுத்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கிரே கலர் ஃபில் ஆயிடுச்சிங்களா? தென் இந்த சைடு வந்து ஒரு பியூர் பிளாக். அகெயின் இதே மாதிரியே பிளாக் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நம்ம இப்போ வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம். ஒரு பாக்ஸ் ஷேப்பை கிளியராக கொண்டு வந்தாச்சு ஒரு 3 டைமென்ஷனில். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து இப்போ ரொட்டேட் பண்ண வைக்க போகிறேன். நான் வந்து ஒரு 3 டைமென்ஷனாக இது வந்து ஒரு 3D பாக்ஸ் மாதிரி ரொட்டேட் பண்ண வைக்கிறது தான் இப்போ நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டுட்டோரியலோட மெயினான இது. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, பக்கத்தில் அடுத்த ஃப்ரேம் செகண்ட் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம்னு கொடுங்க. நீங்கள் இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்தாலும் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருக்கிறது அப்படியே செகண்ட் ஃப்ரேமுக்கு காப்பி ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் டூலை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மாடிஃபை போங்க. மாடிஃபை, டிரான்ஸ்ஃபார்ம். இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ளிப் ஹாரிசான்டிக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஃப்ளிப் ஹாரிசான்டிக்கலை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே இது வந்து ஹாரிசான்டிக்கலாக ஒரு சேஞ்ச் மாறிடுச்சிங்களா? சி, ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இந்த பால் இந்த பாக்ஸ் வந்து இந்த சைடு இருக்க மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது ஃப்ரேமில் இப்படி கிளிக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது ஒரு தேர்ட் ஃப்ரேம். இப்போ தேர்ட் ஃப்ரேமில் எடுத்து வச்சு ஒரு ரைட் கிளிக் இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த தேர்ட் ஃப்ரேமில் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் டெலீட் பண்ணி விட்ருங்க. இதை நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸ், இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, லைட்டாக ரொம்ப ஒரு சின்னதாக. இது நீங்கள் வந்து ஈஸியாக இந்த கேப்பை நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னாக்கா, ஆனியன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம இதில் ஃப்ளாஷில் ஆனியன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமும் போன பேத் என்னன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமு, செகண்டு, தேர்டு. ஸோ இந்த கேப் தெரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்மளுக்கு இதுவானது. ஸோ இதான் வந்து ஆனியன். ஸோ இதில் இந்த ஆனியன் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக இது வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இது வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3. ஓகே,
ஸோ இந்த 1 2 3 இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன், அதாவது இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடலாம். அதாவது இந்த கலரை மட்டும் டெலீட் பண்ணுறேன், நான் ஃபில்லை டெலீட் பண்ணலாங்க, ஃபில்லை தான் டெலீட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரோக்கை டெலீட் பண்ணல. ஓகே, என்னோடய ஆனியனை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த ஆனியனை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்க இந்த லைனையும் டெலீட் பண்ணி விட்ருக்கேன். இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் டெலீட் கீ, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், அகைன் இந்த லைனை கொண்டு போய் இந்த கரெக்டாக அந்த பாக்ஸில் இங்கே ஒட்டி வச்சுருங்க. இது பாருங்கள், இது அடிக்கடி ஒரு சிக்கல். இது அதாவது டிராயிங்கில் வந்து இந்த லைன் வரைஞ்சி அது ஸ்ட்ரைட் ஆக்குறது ரொம்ப கஷ்டமான மேட்டர். கரெக்டுங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியும் அதோட கஷ்டம் என்னென்னு. ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த லைனை நான் இந்த இடத்துக்கிட்ட வந்து செலக்ட் பண்ணி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அலைன் பண்ணி வச்சுட்டு இப்போது அகெயின் நம்ம லைன் டூல் எடுத்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு லைனை ஸ்ட்ரைட்டாக அழுத்தி விட்ருங்க, ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்துக்கிட்ட எழுதி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரியே கலர் ஃபில் பண்ணணும். செக் பண்ணிக்கோங்க உங்கள் லைன் எல்லாமே கரெக்டாக பேத்லேயே இருக்கான்னு. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நவுந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை இழுத்து இதில் விட்ருங்க, அந்த பாக்ஸ் கூட அப்படியே அலைன் ஆகி உட்காந்துக்கும், தெரியுதுங்களா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் சின்ன தப்பாயிருச்சு பாருங்கள். கண்ட்ரோல் Z கொடுத்து நேராக வச்சுக்கோங்க. தென் இந்த லைன் கரெக்டாக லைன் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துக்கிட்ட வந்து அகைன் கலர் ஃபில் பண்ண போகிறேன். என்ன கலர் அப்படின்னாக்கா கிரே. ஓகேங்களா, இந்த கிரே கலர் எடுத்து இந்த பாக்ஸில் இந்த இடத்துக்கிட்ட ஃபில் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து கிரே ஃபில் பண்ணியாச்சு. ஆஃப்டர்வர்ட்ஸ் அகைன் நம்ம பிளாக் கலர் எடுத்து இந்த சைடு ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரேமில் இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. அகைன் இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு 4th ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். ஸோ இதோட காப்பி அப்படியே வந்துருச்சு. இப்போ நான் என்ன நான் இந்த ஃப்ரேமை மாடிஃபை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ளிப் வெர்டிக்கல். ஓகேங்களா, கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ உங்கள் ப்ராக்டிக்கல் ஓவர் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? அழகாக 3 டைமென்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குங்களா? ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. ஓகே, 3 டைமென்ஷனில் உங்கள் பால் ரொட்டேட் ஆகுதா? உங்கள் 3D ஷேப்பில் இண்டியேட்டாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குங்களா? ஸோ இந்த ப்ராக்டிக்கல் தான் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காது. ஓகே, ஸோ என்ஜாய் யுவர் செல்ஃப். உங்களோட இந்த 3 டைமென்ஷனில் ஷேப் வித் ஹெல்ப் ஆஃப் பாக்ஸ் ஷேப் வச்சு பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் இந்த ப்ராக்டிக்கல் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.